இன்றைக்கு சிம்பிளான சத்தியங்கள், தேவனை பற்றிய 2 சத்தியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியாததுன்னு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2 சத்தியங்கள் என்னன்னா, தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். ஆங்கிலத்துல சொன்னா God can, God will. தேவனால் செய்ய முடியும், தேவன் செய்வார். தேவனால் செய்ய முடியும் நம்பணும் பாருங்க. ஜெபிக்கும் போது தேவனால் செய்ய முடியும் நம்பினாதான் நாமளே கேட்போம், ஜெபிப்போம், விண்ணப்பிப்போம். ஆனா அது மட்டும் இல்ல, தேவன் செய்வார்ன்ற நம்பிக்கையும் அவசியம். உங்களுக்கு இப்போ இன்னைக்கு உங்க சூழ்நிலையில தேவன் செய்வார், உங்க ஜெபத்தை கேட்பார், உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களை தூக்குவார். எங்கெங்க இந்த நம்பிக்கை வருங்க? 4 காரணங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எதின் அடிப்படையில் நீங்க நம்பலாம்? 4 காரணம். ஒன்று அவர் யார், அவர் யார் என்பது அதை நினைக்கும் போது, அதை நாம தியானிக்கும் போது அவர் நமக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கை வரும். 2வது, எதின் அடிப்படையில் அவர் செய்வார் நம்பலாம்? அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில். அவர் யார்ன்றது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்லி இருக்கிறார், இது நமக்கு ஒரு உறுதியை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, 3வது காரணம், எதை வச்சு நாம நம்பலாம்? அவர் எனக்கு செய்வார், நிச்சயமா என் ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் அளிப்பார், இந்த சூழ்நிலை எனக்கு பதில் வரும் எனக்கு அப்படின்னு எதை வச்சு நம்பலாம்? 3வது காரணம், நீங்க அவருக்கு யாராக இருக்கிறீர்கள். நீங்க அவருக்கு யாராக, அல்லது இப்படி சொல்லலாம், நீங்க அவருக்கு யாராக ஆகிவிட்டீங்க. அதாவது அவர் யார் என்ற காரியம் நமக்கு உறுதியை கொடுக்குது. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உறுதியை கொடுக்குது. நாம் அவருக்கு யாராக ஆகிவிட்டோம், அதுவும் நமக்கு உறுதியை கொடுக்குது. அதாவது என்ன சொல்ல வரும், உங்க ஐடென்டிட்டி என்னது, நீங்க யார், அவருக்கு யார். உங்களுக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, தொடர்பு இருக்குல்ல. நீங்க அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், நீங்க அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், நீங்க அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்க அவருடைய குடும்பத்துல இருக்கிறீங்க. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குங்க. முன்ன நாம பாவிகளா இருந்தோம் வேதம் சொல்லுது, முன்ன நாம சத்துருக்களா இருந்தோம் வேதம் சொல்லுது, முன்ன நாம கர்த்தரிடத்திலிருந்து தூரமா இருந்தோம் வேதம் சொல்லுது, ஒரு அந்நியர்களா புறஜாதிகளா இருந்தோம், தேவனை அறியாத மக்களா இருந்தோம். ஆனால் இப்போ நாம தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்து இருக்கிறோம், சேர்க்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டோம், அவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம், நீதிமான்களா ஆக்கப்பட்டோம். இப்பெல்லாம் சொல்லுது பாருங்க வேதம். நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம். எல்லாருக்கும் ஐடி கார்டு இருக்குல்ல, பத்திரமா வச்சிருப்போம் ஐடி கார்டு. அது நம்முடைய, நாம் யாருன்னு அந்த ஐடி கார்டு சொல்லுது இல்ல, போட்டோட இருக்கு, நம்ம பேர், சில நேரம் நம்ம அட்ரஸ் என்னமோ இருக்கும் அதுல. நம்ம குறித்த மிக முக்கியமான காரியங்கள் அந்த ஐடி கார்டுல இருக்கு. அதை பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கிறோம். நான் யார், இதுதான். அதை காட்டிலும் முக்கியம் உங்களுடைய ஆவிக்குரிய ஐடென்டிட்டி, உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளம். உங்களுக்கு எப்படி அந்த ஐடி கார்டு நீங்க யாருன்னு இந்த உலகத்துல யாருன்னு சொல்லுதோ, இந்த வேதம் உங்களுடைய ஆவிக்குரிய அடையாளத்தை கொடுக்குது உங்களுக்கு. அதை நீங்க பாக்கெட்ல வச்சுக்க கூடாது, மனசுல வச்சுக்கணும். கையில இருந்தா பத்தாது, இந்த ஐடென்டிட்டி மனசுலயும் உள்ளத்திலயும் இருக்கணும் பாருங்க, பெருசா தோன்ற வேண்டும். ஜனங்களுக்கு தாங்கள் யார் என்ற கேள்விக்கு அவங்களுக்கு சில நேரம் எப்படி தோணுது, பெருசா, எந்த ஊர்ல இருந்து வந்தேன், எந்த குலம் கோத்திரம், எந்த பின்னணி, எந்த ஃபேமிலி, எந்த பேக்ரவுண்டு, எந்த ஜாதி, இப்படி யோசிப்பாங்க பாருங்க உலகத்துல. சில நேரம் கிறிஸ்தவர்களும் இப்படி யோசிக்கிறாங்க. ஆனா நம்முடைய அடையாளம் வேற. நம்முடைய அடையாளம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம், தேவ ஜனமா இருக்கிறோம். இதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம்ங்க. இதை மறந்துட விடக்கூடாது. பிரச்சனையின் மத்தியில நீங்க யாருன்றதை மறந்துடாதீங்க. தேவனுக்கு நீங்க பிள்ளைகள், அவர் உங்களுடைய தகப்பனாய் இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு அந்த உணர்வு வந்துருச்சுன்னா பாருங்க, ஜெபத்துல ஒரு தைரியம் வந்துடும். செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சந்தேகம் இருக்கிற இடத்துல நீங்க யார் என்பதை நீங்க உங்களுக்கே நினைப்பூட்டி கொண்டீர்களானால், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய குடும்பத்துல இருக்கிறேன்,
அப்படின்றது உங்க மனசுக்கு திரும்ப வந்ததுன்னா, அதை தியானிச்சீங்கன்னா என்ன வரும்? தைரியம் வந்துரும். பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைக்கு நீங்க செய்வீங்கல்ல? உங்களுக்கு முடிஞ்சத நீங்க உங்க பிள்ளைக்கு செய்வீங்க. உங்க பிள்ளை ஒரு கஷ்டத்துல இருக்குன்னா, உங்களுக்கு என்னென்ன முடியுமோ செஞ்சு அந்த கஷ்டத்திலிருந்து உங்க பிள்ளைய விடுதலை ஆக்குவீங்க. உங்களுக்கு இந்த காரியம் உங்க பிள்ளைக்கு நல்லதுன்னு உங்க மனசுக்கு பட்டுதுன்னா நீங்க செய்வீங்க. முடிஞ்சா செய்வீங்க. சில நாள் முடியலனாலும் பெற்றோர் என்னென்னமோ செய்வாங்க பாருங்க. பிள்ளைகளுக்காக எதையும் செய்வாங்க. அப்ப நாம தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய பரமபிதா. அவர் நம்மள காட்டிலும் கீழானவரா? கிடையாதுங்க. நம்மள காட்டிலும் நல்லவர். இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பீர்களானால், உங்கள காட்டிலும் பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? யோசித்து பாருங்க. நீங்க யாருங்க? நீங்க தேவனுடைய பிள்ளை. தெரியுங்கன்னு சொல்லாதீங்க. அதை யோசித்து பாருங்க. அங்கதான் விஷயமே இருக்கு. தேவனுடைய பிள்ளை. அது எவ்வளவு பெரிய விஷயம் உணர்றீங்களா? 1 யோவான் 3:1 யோவான் சொல்லுகிறார், தேவன் நமக்கு எவ்வளவு அன்பை பாராட்டி இருக்கிறார் என்பதை பாருங்கள். தம்முடைய பிள்ளைகள் என்று நம்மளை அழைக்கிறார். பிள்ளைகள் என்று அழைக்கிறதே அவருடைய மாபெரும் அன்பை காண்பிக்குதான். யோவானுக்கு அப்போ பிள்ளைன்றதை லேசில் எடுத்துக்க முடியல பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றமா தெரியுங்க எனக்கு, அப்படி சொல்ல அவரு பிள்ளையா இதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் இல்ல. இது போதும். அவருக்கு பிள்ளையா இருந்தா என்ன வேணா நடக்கும். எனக்கு அவருக்கு பிள்ளையா இருந்தா என் ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். அவருக்கு நான் பிள்ளையா இருந்தா நான் மேல வருவேன். அவருக்கு பிள்ளையா இருந்தா நிச்சயம் எனக்கு இந்த சூழ்நிலையில ஒரு பதில் கிடைக்கும், ஒரு தீர்வு உண்டாகும். நீங்க யார் என்பதை உங்களுக்கே நினைப்பூட்டி கொண்டால் தைரியம் வந்துடும், உறுதி வந்துடும். எனக்கு செய்வார். பிள்ளைக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வார்? அது மட்டும் இல்ல பாருங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை இந்த உலகத்திலிருந்து வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். பாருங்க, நாம வாழ்ந்து வருகிற இந்த நாட்களில் உலகமே கஷ்டத்துல இருக்கு, உலகமே போராட்டத்துல இருக்கு. ஆனா நாம உலகத்தார் மாதிரி யோசிச்சிடக்கூடாது. ஐயோ எப்படி அப்படி யோசிக்க கூடாது பாருங்க. நாம உணரணும், நமக்கு இந்த சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ எனக்கு நிச்சயமா ஸ்பெஷல் உதவி வரும் அவர்கிட்ட. உங்களுக்கு நிச்சயமா ஸ்பெஷல் உதவி அவர்கிட்ட வரும். அது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட நாட்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி சுகமாக்கி பலப்படுத்தி இந்த உலகத்திலிருந்து வித்தியாசப்படுத்த விரும்புகிறார். உலகத்தார காட்டிலும் வித்தியாசமாய் காண்பிக்க விரும்புகிறார். உங்களை ஒரு சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறார். வாசித்து பாருங்க வேதத்துல. தேவனுடைய நோக்கங்கள் எப்பவுமே இதுதான் பாருங்க. ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். தம்முடைய ஜனங்கள் யாரு, மற்றவர்கள் யாரு? அப்போ இன்றைக்கு நாம உலகத்தார மாதிரி வாழ தேவையில்ல, நம்பிக்கை இழக்க தேவை இல்லை. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் யார், அவர் என்ன சொல்லி இருக்கிறார், நாம் அவருக்கு என்னவா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்குது பாருங்க. எனக்கு செய்வார் என்ற உறுதி வருது அதுல நினைக்கும் போது. 4வது காரணம், எனக்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார். எனக்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார். அதாவது எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, என் ஜெபத்துக்கு பதில் அளிப்பாரா பதில் அளிக்க மாட்டாரான்னு சந்தேகம் வரும்போது என்ன யோசிக்கணும்? எனக்கு ஏற்கனவே எவ்வளவு செய்திருக்கிறார், எவ்வளவு செய்திருக்கிறார். உங்களுக்கு செய்திருக்கிறாரா? உங்களை விடுவிச்சிருக்கிறாரா? சுகமாக்கி இருக்கிறாரா? நீங்க அப்படியே எல்லாம் போச்சுன்னு இருக்கிறப்ப உங்களை திரும்ப தூக்கி இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு 2வது சான்ஸ் கொடுத்திருக்கிறாரா? 100 சான்ஸ் கொடுத்திருக்கிறாரா? நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நினைக்கிறேன், தேவன் எனக்கு எவ்வளோ செய்திருக்கிறார். ஆனா எவ்வளோ செஞ்சிருந்தாலும் அவர் செய்த மிகப்பெரிய காரியத்தை யோசித்து பார்க்கணும். ரோமர் 8:32. தேவன் நமக்கு செய்த மிகப்பெரிய காரியம் என்னது? பல காரியங்களை செஞ்சிருக்கிறார். ஆனா மிகப்பெரிய காரியம் என்னது? அவருடைய குமாரனையே நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். சிலுவையில மரிக்கும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய காரியம். இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்டார்னா மற்ற காரியங்கள், சின்ன காரியங்களை எப்படி செய்யாம இருப்பார்? அதுதான் பவுல் இங்க சொல்லுகிறார் பாருங்க. ரோமர் 8:32 பவுல் அதான் சொல்றாரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்
அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி சொல்றாரு பாருங்க பவுல். சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பவுலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அத்தனை தேவைகளையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சீங்கன்னா கூட அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா தேவனுக்கு எது பெரிய விஷயம்னா நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்குறது பெரிய விஷயம் கிடையாது. தேவனுக்கு எதுங்க மிகப்பெரிய விஷயம்? அவருடைய சொந்த குமாரனையே சிலுவையில மரிக்கும்படி ஒப்பு கொடுக்கறது தாங்க பெரிய விஷயம். அதை காட்டிலும் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கா? வெளிச்சத்தை சும்மா ஒரு வார்த்தையில உண்டாக்கக்கூடிய தேவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கா? லாசருவை ஒரு வார்த்தை சொல்லி கல்லறையிலிருந்து வெளியே உயிரோட எழுப்புகிற தேவனுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் இருக்காங்க. நமக்கு தாங்க கஷ்டம், அவருக்கு கஷ்டம் இல்லை. அவருக்கு எது கஷ்டம்னா, சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, ஆனா அவருக்கு எது கஷ்டம்னா அவருடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுக்கிறது தான் கஷ்டம். ஆனா அதையே செஞ்சிட்டார். அதை செய்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருக்குது எப்படி? அப்ப இதை யோசித்து பாருங்க. தேவன் உங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ ஏற்கனவே செஞ்சிட்டார். இதுக்கு மேல ஆக்சுவலா செய்ய முடியாது அவரால். அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்ன காரியங்கள் அவருடைய பார்வையில். இப்படி யோசிங்க, சந்தேகம் போயிடும் பாருங்க. செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சந்தேகம் வரும்போது என்ன யோசிங்க? எனக்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார்? இயேசுவையே கொடுத்திருக்கிறார். நீங்க அவருக்கு என்ன செய்தீங்கன்னு யோசிக்காதீங்க. பாருங்க, நம்ம தலையில யோசிப்போம். ஜபிக்கும் போது நாம எப்படி யோசிக்கிறோம்? சில நேரம் நான் தேவனுக்கு போதுமான அளவுக்கு செஞ்சிட்டேனா, போதுமான அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேனா, போதுமான அளவுக்கு இது செஞ்சிட்டேனா, அதை செஞ்சிட்டேனா, உருப்படியா வாழ்ந்துட்டேனா, பிரியப்படுத்திட்டேனா, இப்படி மனசு இப்படி போறது பாருங்க. எப்படி விசுவாசம் வரும்? அப்போ எப்படி வரும்னு சொல்றேன். நீங்க அவருக்கு செஞ்சதை பெருசா யோசிக்காதீங்க. அப்படி போனீங்கன்னா சந்தேகம் தான் வரும். அவர் உங்களுக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார்ன்றத பெருசா யோசிங்க. எப்படிங்க உறுதி வரும்? அவர் உங்களுக்கு செய்வார்ன்ற நிச்சயம் எப்படிங்க உண்டாகும்? உங்களுக்கு 4 காரணம் கொடுத்திருக்கேன். அவர் யார் என்று யோசித்து பாருங்க. அவர் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்னு யோசித்து பாருங்க. நீங்க அவருக்கு யாரா ஆகிவிட்டீங்கன்னு யோசித்து பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார்னு யோசித்து பாருங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது உள்ள இந்த நிச்சயம் உண்டாகும். எனக்கு செய்வார், நிச்சயம் செய்வார், இப்போ செய்வார், இதிலிருந்து விடுவிப்பார், இப்போ சுகத்தை எனக்கு கொடுப்பார். என் ஜெபம், நான் இப்ப ஜெபிச்சேன்னா, இதை கேட்டேன்னா எனக்கு பதில் வரும். அந்த ஒரு நம்பிக்கையோட, ஒரு உறுதியோட போய் ஜெபிங்க. ஜெபத்துக்கு முன்னால இதை செய்யுங்க. எதை செய்யுங்க? இந்த அடிப்படையான சத்தியங்களை தியானியுங்கள். தேவனால் செய்ய முடியும், தேவன் நிச்சயம் செய்வார். இப்படி அணுகும்போது நீங்க பெரிய காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். நான் சொல்றேன், உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். பெரிய காரியங்களை விண்ணப்பிங்கள். பெரிய பெட்டிஷன் கேளுங்க. பெரிய தேவனுக்கு முன்பாக போயிட்டு சிறிய காரியங்களை கேட்காதீங்க. பெரிய காரியங்களை கேளுங்க. யாருக்கும் நடக்காததை கேளுங்க. அது மட்டும் இல்ல, நாம எல்லாருமே, நான் நினைக்கிறேன், நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நாம நம்முடைய பங்கை செய்யணும் பாருங்க. நாம தேவ ஜனமா இருக்கிறோம். நமக்கு சர்வ வல்ல தேவன் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோட ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்கு உதவுவீராக. உங்களுக்கு மட்டும் ஜெபிக்காதீங்க, உங்க குடும்பத்துக்கு மட்டும் ஜெபிக்காதீங்க, உங்க சபைக்கு மட்டும் ஜெபிக்காதீங்க. நம்முடைய தேசத்துக்கு ஜெபிங்க. உலகத்துல கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிங்க. பெரிய காரியங்களை கேளுங்க தேவனிடத்தில். ஏன்னா அவரால் எல்லாமே கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க கேட்டா அவர் செய்வார். உங்க ஜெபத்தின் மூலமாக செயல்படுவார். இப்ப தேவ ஜனமாகிய நாம் வேற விதமாய் அணுக வேண்டும் பாருங்க பிரச்சனைகளை. பெரிய ஒரு நம்பிக்கையோட தேவனிடத்தில் ஜெபிப்போம், கேட்போம்.